ஐஸ் ஆப்பிள் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் வெளிநாட்டினரும் பனை நுங்குவை மிகவும் விரும்புகிறார்கள். பனைமர தொழிலாளர்கள் 350 பேர் வேலை மற்றும் வேலை வாய்ப்புகளை பெறுகின்றனர். கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைப்பதற்கும் கோடைக்கால நோய்களை தவிர்ப்பதற்கும் சிறந்த மருந்தாக பனை நுங்கு விளங்குகிறது. சாலையோரங்களில் ஆங்காங்கே விற்கப்படும் பனை நுங்குகளை நாம் பெரிதாக கவனிப்பதில்லை. ஆங்கிலத்தில் ஐஸ் ஆப்பிள்கள் என்று அழைக்கப்படும் இவற்றை வெளிநாட்டினர் ஆர்வத்துடன் சாப்பிட்டு வருகின்றனர். வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான். அமெரிக்கா, ரஷ்யா, மலேசியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட ஐரோப்பிய கண்டத்தின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் வெளிநாட்டினரும் பனை நுங்குவை மிகவும் விரும்புகிறார்கள். தெலுங்கானா மாநிலம் யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்தை சேர்ந்த முவ்வா ரமேஷ் வேதா என்பவர் தெலுங்கு ஃபுட்ஸ் என்ற பெயரில் வெளிநாடுகளுக்கு பனை நுங்கு ஏற்றுமதி செய்து வருகிறார். 2 நாட்களுக்கு ஒரு முறை 1500 கிலோ வரை 20 வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 100 முதல் 300 கிராம் வரை பாக்கெட்டுகளில் அடைத்து அனுப்பி வைக்கின்றனர். முனுக்கோடு மற்றும் தண்டுமல்காபுரம் கிராமங்களை சேர்ந்த பனை ஏறும் தொழிலாளர்களிடமிருந்து நுங்கு சேகரிக்கப்பட்டு பேக் செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. இதன் மூலம் பனைமர தொழிலாளர்கள் 350 பேர் வேலை மற்றும் வேலை வாய்ப்புகளை பெறுகின்றனர். போத்தி சாமுத்திரிகா பட்டு இல்லாம கல்யாணமா? சாமுத்திரிகா பட்டு இருந்தா தான் கல்யாணம். போத்தீஸில் சாமுத்திரிகா பட்டு.